நமஸ்காரம். நம்ம போன இதில பார்த்தீங்கன்னாக்கா, கிரகங்கள் வந்து நமக்கு எந்த வீட்ல இருந்தா என்ன வேலை செய்யும் அப்படின்ற மாரி யோசிச்சோம். இந்த கிரகங்கள் எப்படி நமக்கு வேலையை செய்யும் அப்படின்றதுக்குண்டான அந்த கிரக பாவக பலம்னு சொல்றது. அதாவது அந்த இடத்தோட பலம். லக்னத்திலிருந்து இத்தனாவது இடத்துல இந்த கிரகம் இருந்தா இந்த பலனை தரும். அது சொந்த வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீடு, நீச்ச வீடு, பகை வீடு, சமபலம் இருக்கிற வீடு. இது மாரி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல. எல்லா கிரகமும் நீச்சமாவே இருக்காது. எல்லா கிரகமும் உச்சமாவே இருக்காது. எல்லா கிரகமும் நட்பாவே இருக்காது. அது இருக்கக்கூடிய இடம், வாங்கி இருக்கக்கூடிய சாரம் என்ன நிலையில இருக்கு. இது 3மே வந்து நம்ம அதையும் கால்குலேட் பண்ணிக்கிறோம். பண்ணோம்னா தான் நமக்கு அந்த கிரகங்களோட பலாபலன் வந்து நமக்கு சரியான முறையில தெரியும். அப்படி தெரிய ஆரம்பிக்கும்போது, நம்ம அந்த கிரகங்களோட வேகத்தையும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கிரகம் வந்து மாறிக்கிட்டு இருக்கும். சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் மாறும். ராகு கேது வந்து அந்த இயற சமயத்துல அந்த 2 வருஷம், 1 1/4 வருஷம் அந்த மாரி சமயத்துல நமக்கு அந்த பெயர்ச்சி வருது இல்லைங்களா? அந்த சமயத்துல மாறும். பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்களும், அதே சமநிலையில இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் நெறைய வித்தியாசம் உண்டு. ஆனா, பெயர்ச்சி ஆகறதுக்கும், நம்மளோட சொந்த ஜாதகத்துக்கும் பெருசா எந்த சம்மந்தமுமே இருக்காது. எல்லாருமே அத தான் நம்ம ஃபாலோ பண்றோம். சனி பெயர்ச்சி ஆகுது, ராகு கேது பெயர்ச்சி ஆகுது, குரு பெயர்ச்சி ஆகுது. இதுக்கெல்லாம் நமக்கு என்ன பலன் வரும்னா, 10% ஆஃப் ஜாதகத்துக்கு பலன் வந்தா பெரிய விஷயம். மத்ததெல்லாம் அப்படியே தான் இருக்கும். எந்த மாற்றங்களும் இருக்காது. ஏன்னா, அந்த கிரகம் வந்து அவங்களோட ஜாதகத்துல எப்படி இருக்குன்றது தான் இதுல ஆராய்ச்சியில விஷயமே. நம்ம ஆராயிற விஷயம்ன்றது அதான். குரு பெயர்ச்சி ஆகட்டும், சனி பெயர்ச்சி ஆகட்டும், ராகு கேது பெயர்ச்சி ஆகட்டும், இந்த கிரகங்கள் வந்து உங்களோட ஜாதகத்துல இண்டிவிஜுவல் ஜாதகத்துல எப்படி இருக்கோ, அந்த ஜாதகத்தோட பலன் தான் உங்களுக்கு என்னன்றது கிடைக்குமே ஒழிஞ்சு, இது பெயர்ச்சி ஆகுறதுனால உங்களுக்கு பலன் இருக்குமான்றது சந்தேகம் தான். ஜாதகத்த மட்டுமே பார்த்துட்டு இதெல்லாம் வேண்டியதில்லன்ற மாரி போக முடியாது. ஜாதகம் எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட்டா அத கவனிச்சு நம்மளோட வாழ்க்கைய சரி பண்ணிக்கிறோமோ, அதுக்கு ஈக்குவலா வந்து தெய்வ ரீதியான விஷயங்கள் நமக்கு அனுகூலியத்தை கொடுக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம குடுத்த பேரே அதுதான். வானவியலும், ஆன்மீகமும். ஜோதிடமும், ஆன்மீகமும் எப்படி நமக்கு வேலை செய்யுது அப்படின்றது தான் நிகழ்ச்சியோட முக்கிய சாராம்சமே. தெய்வ ரீதியான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கிரகங்களோட அதிபர், அதிதேவதை, பிரக்திரு தேவதைன்னு 2 உண்டு. அந்த அதிதேவதை வந்து என்ன பண்ணுதோ, அதே அதே வேலைகள வந்து பிரக்திரு தேவதை பண்ணாது. அதிதேவதைன்றது அதோட டைரக்ட் தேவதை. பிரக்திரு தேவதைன்றது ஒரு சப்போர்ட் பண்ற தேவதை. அது மாரி 2 ஒவ்வொரு கிரகத்துக்கும் இது மாரி விஷயங்கள் உண்டு. அந்த கிரகங்கள் வந்து நமக்கு பலனை கொடுக்கும். பொதுவா வந்து இந்த கிரகங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மான்னு சொல்லப்படுது. எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும், அதுல நம்மளோட ஜாதகத்துல கிரகங்கள கணக்கிடப்பட்டு குறிப்பிடப்படுறதுக்கு காரணம் அதுதான். தெய்வ ரீதியான விஷயம் அப்படின்னு வரும்போதே, முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலைகள் சரியா இருக்கான்றது. அது 100% எனக்கு தெரிஞ்சு, நான் பார்த்த வரைக்கும் அது இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆலய வழிபாடு அப்படின்றது கோவிலுக்கு போகணும், கற்பூரம் ஏத்தணும், தேங்காய் பழம் உடைக்கணும், விளக்கேத்தணும், சாமி தரிசனம் பண்ணணும், வரணும். இந்த மனோபாவத்துல தான் இருக்கு. நமக்கு வந்து சின்ன ஒரு நெருடல் இருக்கும். அப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் தப்பா அப்படின்ற மாரி தோணும். 90% ஹிந்துஸுக்கு ஹிந்து கோவில்ல போயிட்டு எப்படி வழிபடணுன்றது தெரியல இன்னைக்கு வரலும். இத பார்க்கணும் அப்படின்னாக்கா நெறைய விஷயங்கள நம்ம பேசுறதுக்கும், கேட்கறதுக்கும் அனுகூல்யம் நமக்கு வேணும். ஏன்னா தெய்வ ரீதியான விஷயங்கள் அவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம். இந்த தப்ப எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு நீங்க போய் தெய்வ ரீதியா பார்த்தீங்கன்னா மட்டும் தான், அந்த தெய்வ ரீதியான அனுகூல்யம்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். இந்த பலன்கள எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது, குறைஞ்சபட்சம் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 10 எபிசோடாவது வரும். கொஞ்சம் நிதானமா இத கேளுங்க. கேட்டுட்டு உங்கள சரி பண்ணிக்கக்கூடிய தன்மைய பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் அத சரி பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சரியான பலன் தெய்வங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு வாங்கிக்கலாம். நமஸ்காரம்.